ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்னோ ராகு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட காயத்ரி மந்திரம், ராகு பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. எதுக்காக இதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, மார்ச் 29 2025 இந்த மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது. எதுக்காக இப்போ நம்ம ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 29 சனி மீனராசிக்கு போகிறார். மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா? ராகு இருக்கார். விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து, அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழிச்சு யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு, உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டாப்லையும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. யாராருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு சனி பகவான் 6வது வீட்டில் இருக்கார். சனி பகவான் இருக்கிறதுலையே நல்ல இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6வது வீடு அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 6வது வீட்டில் சனி பகவான் இருந்துக்கிட்டு மார்ச் 29ஆம் தேதி பயிற்சியாகி 7வது வீட்டுக்கு போகிறார் மீனராசிக்கு. அதாவது உங்களுக்கு கண்ட சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது தொடங்குது. கண்ட சனி அப்படின்னா சப்தம சனி, கலத்திர சனி அப்படிங்கிறது. ஏற்கனவே ஜென்மராசியில கேதுவும் கலத்திர ஸ்தானத்துல ராகுவும் இருக்காங்க. இப்போ 7வது வீட்டில் இருக்கிற ராகுவோட போய் சனி சேர போறாரு. நம்ம பிரச்சனை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். பெரும்பகுதி கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சூழலே பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் இருக்கும். சில பேர் வெளிநாடு போயிருக்கலாம், இல்லை வேலை நிமித்தமாக வெளியூர் போயிருந்திருக்கலாம். அப்படியே வீட்டோடே இருந்தாலும் கூட பெரிய அன்னோன்யம் அப்படிங்கிறதே காமிச்சிருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கலத்திரத்தில் இருந்த ராகு பண்ணக்கூடிய வேலை இப்போ அங்கே சனியும் போய் உட்கார்றாரு. அப்படிங்கிறப்ப கணவன் மனைவி உறவுல விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால ரொம்ப 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 50 நாளைக்கு கவனமா இருக்கணும். அதாவது மார்ச் 29லேருந்து மே 18 வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட விட்டு கொடுத்து போகணும். குறிப்பா பாத்தீங்கன்னா மனைவி கணவனுக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிறது கூடாது. சந்தேகமே பட்டாலும் கூட இங்க வா, என்கிட்ட எதுவும் இல்லை, என்ன விசாரிக்கணும் கேளு அப்படின்னு உட்காந்து நிதானமா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்தணும். நீ என்ன இப்படியா இப்படியா, என்ன நம்ப முடியா போக முடியா அப்படின்னு சண்டை போட்டுக்கிறதால தேவையற்ற குழப்பங்கள், அந்த சந்தேகத்தோட அதிகரிப்பு இதெல்லாம் கூடுமே தவிர குறையாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. மற்றபடி இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டு தொழிலே வேண்டாம். கூட்டு தொழில் செஞ்சுருந்தா கூட சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே பிரிச்சிங்க. இங்கே வாப்பா, எனக்கு ஒன்றும் டைம் ஒன்றும் வேலை செய்யலை, ஏதோ உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு நீ எனக்கு வேணுங்கிறத கொடுப்பா, காலி பண்ணிக்கிட்டு நம்ம தனியாக பார்ப்போம். நீ உன் பொழப்பாரு, நான் என் பொழப்பு பார்க்குறேன். இந்த எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையாக இருக்கணும்பாங்கல்ல, அந்த மாதிரி தனி வேலையிலேயே இருந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. கூட்டு தொழில் சிறக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உறவுகளோட, அதாவது மாமா மச்சான் பங்காளி வகையறாக்களோட கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு கட்டடம் கட்டி ஆளுக்கு பாதி வாடகை கூட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா கூட அதை முறையாக பிரிச்சுக்கிங்க, முறையாக ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதேமாரி 7ஆம் இடம் காதல் உறவுகளில் இருக்கவங்கள பிரித்து விடுற வேலையை பார்க்கும். ஒரு காதல் உறவுல இருக்கேன், ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சண்டை சச்சரவை மூத்தி விட்டு பிரித்து விட்டுறோம். இப்போ என்னமோ சொல்கிறாங்களே, அது என்ன பிரேக்கப் ஆகி போகுது அப்படின்னு, அந்த மாதிரி ஆகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம். குடும்பமான வரைக்கும் காதலர்கள் சந்திப்பு அப்படிங்கிறத குறைச்சிக்கணும், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் காதல் உறவுகளை திருமண உறவுகளாக மாற்ற முயற்சி செஞ்சிங்கன்னா சீரியஸாக நடக்காது. அதை இப்பயே சொல்லிடுறேன். இல்லை நான் அவசரப்படுறேன், அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்குறாங்க அவருக்கு, இல்லை அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்கள் தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், போகிறோம் வரோம், நண்பர்கள் இருக்காங்க சேர்த்து வைப்பாங்க, பார்க்குறாங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் தயவு செய்து தூக்கி தூர போட்டுருக்கேன். எதாக இருந்தாலும் ஒரு 50 நாள் போகட்டும், பார்க்கட்டுமே, என்ன 50 நாளில் தாலி கட்டி விட போகிறாங்களா என்ன, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கிட்டு ஏதோ அது வரைக்கும் வர்றேன்னு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இழுத்து பிடிச்சி ஒரு 50 நாள் கழிச்சு இங்கே வா,
எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் நீங்கள் வீட்டில் பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். ஆனால் பெரிய பாதிப்பு இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனையோட காதல் உறவை திருமண உறவாக மாற்றலாம். இந்த 50 நாள் உள்ள அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது பெரிய சண்டை சச்சரவில் போய் முடிஞ்சு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நிரந்தர பிரிவு அப்படிங்கிறது இருந்தே தீரும். கவனமாக இருக்கணும். அதுமாரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டா இப்போ போய் கூப்பிட போகிறேன், வேண்டாம். இந்த 50 நாள் எத்தனையோ நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம், இந்த 50 நாளையும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி போங்க. நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். எதிரிகள்கிட்ட கூட இந்த காலகட்டத்தில் நாம் அசட்டையாக இருந்தலாம். நண்பர்கள் தான் குத்தா உங்களை முதுகில் குத்துவான். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் யாருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்களோ அவன் தான் துரோகியாக மாறுவான். அதனால் உங்கள் குடும்ப ரகசியங்களையோ சம்பாதிக்கிற ரகசியங்களையோ ஆஃபீஸில் உள்ள ரகசியங்களையோ வெளியில் பகிர்ந்துக்க வேண்டாம். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்வோம், கூட வேலை செய்கிறவன் நம்மள்ட்ட அப்படியே சகஜமாக நண்பனாக பழகிட்டு மேனேஜரை பற்றி ஏதாவது சொல்லு அப்படிமா, நம்மளும் எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசி அதை அவன் அப்படியே கொண்டு அங்கே போட்டு கொடுத்து நமக்கு வேலை கூட பறிபோகக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் தேவையில்லாத நண்பர்கள்ட்ட தொழில் சார்ந்த ரகசியம், வருமானம் சார்ந்த ரகசியம், குடும்ப சார்ந்த ரகசியம் இது எதையும் பகிர்ந்துக்க வேண்டாம். நண்பர்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. உசுரே போகுது அப்படின்னா கூட என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லை என்கிட்ட இருக்கு நான் தரேன்னு சொன்னால் திரும்ப வராட்டி பரவாயில்லையா அப்படிங்கிற யோசித்து அந்த அளவுக்கு ஒரு தொகையை கொடுக்கலாம். ஒரு 5000 ரூபா கேட்டாங்க கொடுத்தேன், சரி போ தராட்டியும் பரவாயில்ல. இல்லை நான் 50,000 கொடுத்துட்டேன், எனக்கு வந்தே ஆகணும், இந்த மாதிரி கட்சி கட்டுற வேலை வச்சு கூடாது. முடிஞ்சால் கொடுங்க. அது வருது வரலை, நான் வரலன்னே நம்பி கொடுத்தா கொடுக்கலாம். அதே மாதிரி வாங்கியிருந்தா கொடுத்துருங்க. இந்த சனிப்பெயர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே நட்பு வகையில் ஏதாவது கடன் பட்டிருந்தா அதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாடி பிரதேசிகிட்ட கடன் வாங்கியாவது கொண்டு போய் நண்பர்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். இல்லைனா நம்மக்கிட்ட 10 காசு இல்லாத நேரத்தில் எடுத்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று அதுக்கு ஒரு பஞ்சாயத்தாகியே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அவசியமாக உங்களுக்கு தேவையாக இருக்கணும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. எக்கடம் பட்டாலும் படலாம், கூட்டாளி கடம் படவே கூடாது. பகையாளி கடம் பட்டாலும் படலாம், பங்காளி கடம் படவே கூடாது. அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் உறவுகள்கிட்ட கடன் அப்படிங்கிறது வாங்காதீங்க. இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது அண்ணன் தம்பிகளை கூட பிரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கிறேன், பூர்வீக வீட்டை பிரிக்கிறேன், எனக்கு இந்த சொத்துல பங்கு வேணும், பாக பிரிவினை செய்கிறேன், அதெல்லாம் ஒரு 50 நாளைக்கே எட்டி கூட பார்க்காதீங்க. குறிப்பாக நீங்கள் குடும்பத்தில் மூத்த சகோதரராக இருந்தால் உங்கள் வாயால் சொத்து பாக பிரிவினை அப்படிங்கிற பேச்சே வரவே கூடாது. இது மாதிரி சகோதரிகள் அக்கா இருந்திருப்பாங்க, தங்கச்சி இருந்திருப்பாங்க, திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பேன், அவங்க வீட்டில் ஒரு விருந்து விசேஷ நிகழ்ச்சி போனோமா, சாப்பிட்டோமா, முறையை செஞ்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். அங்கே போய் நம்ம உரிமை எடுத்துக்கிட்டு பழகிறது, அங்கே போயிட்டு நம்ம முன்னாடி நின்று செய்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா உறவுகளுக்குள்ள சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவனம் கவனம் கவனம். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றணும். சனிக்கிழமை தோறும் முடிஞ்சா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இல்லாட்டி மாசத்துல ஒரு நாளாவது சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி முழுகிட்டு கருப்பு நிற ஆடைகள், அது கருப்பு சட்டையோ கருப்பு பேண்டோ கருப்பு வேட்டியோ இல்லை ஒரு கருப்பு துண்டோ ஏதாவது ஒரு கருப்பு நிற ஆடை அப்படிங்கிறது சனிக்கிழமை உங்களோட கூட இருக்கணும். ஒரு கருப்பு நிற கைக்குட்டை வச்சிருந்தாலும் சரி வச்சிருந்துட்டு அதே கருப்பு உடையோட போய் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு 9 மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பிச்சிடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.